சார், சென்னையில டிவிகே நிர்வாகிகள் வந்து சர்வே எடுக்க போகும்போது டிஎம்கே ஆளுங்க வந்து டிவிகே நிர்வாகியை வந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். நேற்று கட்சியோட நிர்வாகிகள் எல்லாருமே போயிருந்தாங்க. ஓட்டு கேட்கறது, சர்வே போறது, இதெல்லாம் வந்து பொதுவான விஷயங்கள். தேர்தல் நேரத்துல எல்லாருமே அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைங்களா? ஒரு கட்சிக்கும் ஒரு திட்டங்கள் இருக்கும். ஒரு திட்டத்தை வகுத்து தான் அவங்க தேர்தல் பணிகள் இது பண்ணுவாங்க. களத்துல நமக்கு எப்படி எந்த மக்கள் ஆதரவு தராங்க, எந்த மக்கள் ஆதரவு கொடுக்கல, இதெல்லாம் கருத்து கணிப்புகள் கேட்கறதோ இல்ல வந்து வாக்குகள் வந்து கேட்டு போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன என் ஏரியா, உன் ஏரியா, எங்க இதுல வரக்கூடாது, நாங்க தான் இங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறோம், நாங்க தான் இங்க இருப்போம், இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அராஜகம் பாருங்க. திமுக ஆட்சியில இருக்கிற நீங்கெல்லாம் அவ்வளவு தைரியமா இருக்கிறீங்க, நாங்க தான் ஜெயிப்போம்னு இருக்கிறீங்கன்னா, இது வந்து சுதந்திரங்க. யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் மக்கள் கிட்ட நம்ம கேட்கறாங்க. யாரையும் நாங்க வந்து வற்புறுத்தி சண்டை போட்டு நீங்க தான் எங்களுக்கு அப்படியே கழுத்து பிடிச்சி ஓட்டு கொடுங்க, ஓட்டு போடுங்க, இல்ல சர்வே கொடுங்கன்னா நம்ம கேட்கிறோம். கொடுப்பதும் கொடுக்காம போறதும் மக்களுடைய விருப்பம் இல்லைங்களா? உங்களுக்கு வேணும்னா நீங்க மக்கள் கிட்ட நீங்க வந்து போய் சொல்லுங்க, இந்த மாதிரி எல்லாம் சர்வே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க. அது வந்து மக்கள் கேட்டுக்கிறாங்கன்னா ஓகே, இது ஜனநாயக உரிமை. யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் கேட்கலாம், ஓட்டு கேட்கலாம், உண்மையை சொல்லி வாக்குகள் சேகரிக்கலாம், கருத்து கணிப்புகள் கேட்கலாம். இதெல்லாம் அவரவர்கள் கட்சிகளுடைய திட்டங்கள், அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் அது அவங்கவுங்க பார்த்துட்டு போறாங்க. இதற்காக நாங்க ஆட்சியில இருக்கிறோங்கிறதுக்காக தாக்குவது, இதெல்லாம் வந்து அத்துமீறுவது, அவர்களை வன்மையான சொற்களை கொண்டு பேசுவது. ஒரு கர்ப்பிணி பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுல தாக்குதல்ல. இந்த மாதிரி இதெல்லாம் அராஜகம்லாம். இதுல காவல்துறையும் அதை பத்தி கண்டிக்காம இவர்களுடைய திமுகவுடைய ஏவல் துறை போல ஒரு சில காவல்துறையினர் செயல்படுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அராஜகம் நடக்குது, பிரச்சனை நடக்குதுங்கும் போது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்புல இருக்கிறாங்க காவல்துறையினர். ஆனா ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு, ஆட்சியில இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு நீங்க வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு தாக்குதலுக்கு துணை நிக்கிறீங்க அப்படின்னா காவல்துறையை எப்படி மக்கள் நம்புவாங்க? அதே மாதிரி நிர்வாகிகள், எங்க தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள்ங்கிறது நம்ம மருத்துவமனையில சந்திக்க போகும்போது அங்க பாத்தீங்கன்னா அங்க தடுக்கிறீங்க, அங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்க கூடாதுன்னு அங்க தடுத்து நிறுத்துறீங்க. இதெல்லாம் அராஜகத்தோட உச்சம். இதுக்கெல்லாம் மக்கள் முடிவு கட்டணும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இது எல்லாத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்து திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது அவர்களும் அது போலதான் நடந்துக்கிறாங்க. மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நிச்சயமாக ஒரு மாற்றத்தை மக்கள் கண்டிப்பா கொடுப்பாங்க. அவைக்கு நிர்வாகிகளே வந்து தலைவர் வந்து நேர்ல கூட போய் பார்க்காம இருக்காரு. தாக்குதல் உள்ளான நிர்வாகிகளை வெறும் அறிக்கையா மட்டும் விட்டுட்டு வராரு. ஏன் நேர்ல போய் பார்க்க மாட்டாரு? ஏன் போயிருக்காங்க இல்லைங்க? தமிழக வெற்றி கழகத்துல இருந்து என்ன, அவர் ராஜ்மோகன் சார் போயிருக்காரு, துணை பொதுச் செயலாளர் அவர் போயிருக்காரு, ஆதவ் அர்ஜுனா அவர் போயிருக்காரு, லயோலா மணி போயிருக்கிறாங்க. எல்லா முக்கியமானவர்களும் அங்க போய் பார்த்திருக்கிறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம தலைவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. தளபதி விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அவருடைய வழிகாட்டுதலின் பேர்ல தான் அப்புறம் இவங்க எல்லாம் போய் அதை என்ன நம்ம பாக்குறாங்க, நிர்வாகிகளுக்கு ஆறுதல் சொல்றாங்க, கடுமையான கண்டனத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. தளபதியும் தனது பங்குக்கு கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. தளபதியை எல்லா இடத்துலயுமே ஒரு கட்சியின் தலைவரை நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். மற்ற கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு தலைவரை போல தளபதி விஜய் அவர்களையும் சாதாரணமா நினைக்க கூடாது. இப்ப இன்னைக்கு சீமான் அவர்கள் போறாரு, இந்த பக்கம் இன்னொருத்தர் போறாருன்னா அதுக்காக தளபதியும் போயிட முடியாது. அவர் வந்து மக்களால் ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நடிகராகவும் இருந்திருக்கிறார். தமிழ்நாட்டுல ஒரு முக்கிய ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தலைவராகவும் இப்ப இருக்கிறார். அப்படிங்கும் போது அவருடைய பாதுகாப்புகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் அப்படி சட்டுன்னு நம்ம போயிட முடியாது. அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு உரிய அனுமதிகளை பெற்றுட்டு நம்ம போறோம். இஷ்டத்துக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கலாம், அங்க ஏதாவது திரும்ப ஒரு கெட்டது நடக்குது, ஒரு சம்பவம் நடக்குதுன்னா திரும்ப தளபதி மேலதான் பழி போடுவாங்க. இதெல்லாம் தவிர்க்க தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா முக்கிய நிர்வாகிகளை அனுப்புறாங்க. யாருமே போலன்னா நீங்க சொல்ற மாதிரி சரி, எல்லாரும் போய் பாக்குறாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க. தளபதியும் தனது பங்குக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்கிறாரு, கண்டனம் தெரிவிக்கிறாருங்கும் போது வெறும் அறிக்கைகள் மட்டும் இல்ல, எல்லாத்திலையும் கவனம் செலுத்துறாரு. இன்னொரு விஷயத்த நீங்க பார்க்கணும், தளபதி எல்லாத்தையும் கவனிக்கிறார். அவருடைய நாலேஜுக்கு எல்லாம் போகுதுங்கிறதையும் நீங்க கவனிக்கணும். சும்மா நம்ம வந்து அறிக்கை கொடுக்கல, அந்த அறிக்கை கொடுக்கிறாருன்னா அப்ப போகுதுல விஷயம். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது, சட்ட ரீதியாக என்ன உதவிகள் தேவைங்கிறது, நிர்வாகிகள் யாரு போய் பாருங்கிறது, அவர்களுக்கு வேணுங்கிற உதவியை செய்யுங்கிறது எல்லாமே அவர் தளபதி சொல்றார். அப்போ ஒரு தலைவராக வழிகாட்டுறார். இதுதான் இப்போ அவர் இருக்கிற அந்த ஒரு நிலையில இப்போதைக்கு வழிகாட்டக்கூடியவராக, சரியா அடுத்தடுத்த முடிவுகள் எடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்க ஒவ்வொன்றுத்துக்குமே தளபதி போகணும்னு நினைச்சா அது யதார்த்தத்துக்கு சாத்தியமற்றது. அது முடியாது. அதுவும் விஜய் அண்ணா போல ஒரு பெரிய தலைவராக இருக்கக்கூடியவர்கள், சமுதாயத்துல ரொம்ப வந்து எதிர்பார்க்கக்கூடியவர், ரசிகர்கள் இருக்கக்கூடியவர்லாம் அவரெல்லாம் இறங்கி போறாங்கன்னா என்ன ஆகும்? அந்த பக்கத்துல இருக்கிற நோயாளிகள் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. டக்குன்னு கூட்டம் கூடிடும், எல்லாருக்குமே சங்கடமா போகும். அந்த மாதிரி நடைமுறை சிக்கல்னு இருக்கு.
அதையும் நம்ம உணர்ந்து பார்க்கணும். அவர் நினைச்சா நான் வரேன் அப்படின்னு சொல்லாமலே அவர் வரலாம் அந்த இடத்துக்கு, பப்ளிசிட்டி பண்ணாமலும் வரலாம். அவர் அது மாதிரி நிறைய விஷயம் போயிருக்காரு. பண்ணாம வந்தாலுமே நிறைய இடத்துக்கு போய் அட்டெண்ட் பண்ணிருக்காரு. நீங்க போயிருக்கீங்களா, நீங்க பாத்திருக்கீங்களா? நிறைய, அதாவது ஒரு சொல்லாம வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீ சிலைக்கு மாலை போடுறதுதான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சிலைக்கு மாலை போடுறதுங்கிறது ஒரு 5 நிமிட வேலை. அங்கே போட்டுட்டு நம்ம வந்துடலாம். இப்போ மரணம் அடைந்தவர்கள் வீட்டுக்கு எல்லாம் போயிருக்காரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நடு ராத்திரியில யாருக்கும் சொல்லாம போகக்கூடிய அவர்களுடைய வீடு அது. அதனால யாருக்கும் சொல்லாம டக்குன்னு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வந்துட முடியும். ஆனா மருத்துவமனைங்கிறது பொது இடம். பொது இடத்துலன்னு போகும்போது மருத்துவமனையில இருக்கக்கூடிய நோயாளிகள், அவர்களுடைய உறவினர்கள், அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு சிக்கல்கள்னு நிறைய இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள நம்ம பாதிக்கப்பட்டவங்களை போய் சந்திச்சுட்டு வரதுக்கும், பொது வெளியில பொது மருத்துவமனையில போய் பாதிச்சவங்களை சந்திச்சுட்டு வரதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாதுகாப்பு விஷயத்திலும் நிறைய குறைபாடுகள் ஏற்படும் அந்த மாதிரி இடத்துல. இதுல அப்படிங்கும் போது இது வேற விஷயம். அதனாலதான் எந்த விளம்பரம், தளபதி என்னைக்குமே விளம்பரம் கொடுத்துட்டுலாம் நம்ம வந்து வெளியில போறது இல்லை. உதவிகள் எப்படியாவது போய் சேர்ந்துரும். ஆனா தளபதியே வரணுங்கும் போது நிறைய நடைமுறை சிக்கல்கள், பாதுகாப்பு சிக்கல்கள், அதுவும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு இன்னும் கூடுதல் ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். முன்னெல்லாம் நீங்க போனது சொல்லும் பொழுது அவர் ஒரு நடிகராக இருந்து போனவர், மக்கள் இயக்கத்துடைய ஒரு தலைவராக இருந்து போனார். இன்னைக்கு ஒரு கட்சியோட தலைவர், மிகவும் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அரசியல் ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் இப்ப முன்ன மாதிரி எல்லாம் அப்படி சட்டுன்னு வெளியே வந்துட முடியாது. அப்ப இருந்தது வேற, இப்ப இருக்கிறது வேற. அதனால அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சிவகங்கை மாவட்டத்துல சார் தூய்மை பணியாளர் வந்து விசில் ஊதக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒன்றிய கவுன்சிலர் சொல்லியிருக்காரு சார். அதுக்கு பதிலா ஒலிபெருக்கிய மூலம் பாட்டு வச்சு தூய்மை பணியாளர்கள் குப்பைகள் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு சார். மடத்தனமான ஒரு செய்கை இது. நான் சொல்றேன், நீங்க வந்து இந்த சின்னத்தை, நான் தான் சொன்ன மாதிரி நடத்துனர் விசில் ஊதக்கூடாது, பிடி மாஸ்டர் விசில் ஊதக்கூடாது, பாதுகாவலர்கள் விசில் ஊதக்கூடாது, கூர்கா விசில் ஊதக்கூடாது, காவலர்கள் விசில் பயன்படுத்தக்கூடாதுன்னு இவங்க சட்டம் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது வந்து தூய்மை பணியாளர்கள் அவர்கள் பணி அவர் செய்யறாங்க. இப்ப விசில் ஊதுறதுனால எந்த மாதிரியான விஷயங்கள் பாதிப்பு இப்ப மக்களுக்கு ஏற்படுற போது, இல்ல தூய்மை பணியாளர்களுக்கு ஏற்பட போகுது? இதுலயும் கூட நீங்க அரசியல் பாப்பீங்க. நீங்க அந்த விசில் எடுத்துட்டு நீங்க எப்படி கூப்பிடணுங்கன்னா, ஒரு பாட்டை போட்டு விட்டு அதுல கூப்பிடணும், மைக்ல பாட்டை போட்டு விட்டு கூப்பிடணும். எவனாவது வருவாங்களா? அவர்ல இருக்கிற வேலையில என்ன பாட்டு என்ன ஏதுன்னு நினைப்பாங்க. விசிலுங்கிறது காலகாலமாக தூய்மை பணியாளர்கள் மக்களை வந்து அந்த குப்பையை எடுத்துட்டு வர்றதுக்கும், அந்த குப்பைகள் எடுப்பதற்கும், நாங்க வந்திருக்கோங்கிறத தெரிவிப்பதற்கும் பயன்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு அரசியல், அதுல கொண்டு போய் ஒரு அரசியல் செய்யறாங்கன்னா இதெல்லாம் மடத்தனமா தான் இருக்குது. இல்ல திமுக ஒன்றிய கவுன்சிலர் இந்த மாதிரி நடந்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு மக்கள் நலனே இல்லாம, மக்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் இல்லாம, அரசியல் லாபம் அரசியல் லாபம் அரசியல் லாபம், இது மட்டுமே இவர்களுடைய கவனம். அவ்வளவுதான். அதுக்காக தான் செய்யப்பட்டிருக்கு. என்ன காரணத்துக்காக மாத்திருக்காங்கன்னு சொல்லுங்க அதே ஒன்றிய கவுன்சிலரை. இந்த காரணத்துக்காக நாங்க மாத்திருக்கோங்க, இதுதாங்க இதுல வந்து பாதிப்பு, இதுக்காக நாங்க மாத்திருக்கிறோங்க அப்படின்னு எங்கேயுமே நடக்காது. பைத்தியகாரத்தனமா இருக்கு, மடத்தனமா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுன்றது. இந்த அளவுக்கு தான் இவங்களோட சிந்தனை இருக்குது. மக்களுக்கு நல்லது, மக்களுக்கு தேவை, இப்படி எல்லாம் சிந்திக்கிறது இல்ல. அரசியல் லாபம் தான் இவர்களுடைய குறிக்கோள். நல்ல இது முட்டாள்தனமான செயல். இது தமிழக வெற்றிகளின் தலைவர் விஜய் அவர்களை வந்து பாஜகவின் பி டீம்னு சொல்லிட்டு திமுக எம்பி தயாநிதி மாறன் சொல்லியிருக்காரு சார். இன்னைக்கு சொன்னாரு. எனக்கு திரும்ப திரும்ப அதான் புரியல. பாஜகவுடைய பி டீமா இருந்தா ஏன் எங்களுக்கு ஜனநாயகம் படம் வெளியே வர்றதுல இவ்வளவு சிக்கல் வரப்போகுது? ஏன் நாங்க வந்து இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளவு விசாரணைகள் எல்லாத்துலயும் நாங்க வந்து இவ்வளவு தூரம் நாங்க பாதிக்கப்படணும்? பாஜகவோட பி டீமா இருந்தா நாங்க பாஜகவுடைய கூட்டணியில போய் சேர்ந்திருக்க போறோம், இல்ல பாஜக வந்து இருக்கக்கூடிய கூட்டணி என்டிஏ கூட்டணியில நாங்களும் ஒரு அங்கமா இருந்திருக்க போறோம். நாங்க வந்து சேர்றதுனால எங்களுக்கு லாபமா, பிரியறதுனால எங்களுக்கு லாபமா? இது வந்து ஒரு எம்பியா இருந்தவர், இவ்வளவு தூரம் வந்து ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவர், இவர் இப்படி பேசுவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்குது. எப்படி, எந்த அடிப்படையில இவர் வந்து பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்றாரு? இவர்கள் தான் மறைமுக கூட்டணி இவர்களோட வச்சிருக்கிறாங்க. எது நடந்தாலும் பாத்தீங்கன்னா டெல்லியில முதல் ஆளாக போய் உட்கார்றது திமுகவுடைய எம்பி. இங்க இருக்கக்கூடிய மாநில நிர்வாகம் சார்ந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும், இடியில இருந்து ஒரு பிரச்சனை வரட்டும், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பாஜகவுடைய இதுல போயிட்டு அங்க போய் சந்திக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம திமுக அமைச்சர் யாராவது ஒருத்தர் தான் அங்க போய் நிற்பாங்க, எம்பி இல்லைங்களா? நாங்களா போய் சந்திச்சுட்டு உட்காந்துருக்கோம். இப்ப எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தது, நாங்க போய் எந்த பாஜகவை போய் சந்திச்சோம்? படம் வெளியிடுறதுல பிரச்சனை வந்தது, சிபிஐ விசாரணை இங்க தமிழ்நாட்டில் வைக்காம டெல்லியில வச்சாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்தது. எவ்வளவு விஷயங்கள் நாங்கள் சட்ட ரீதியாக தான் எதிர்கொள்றோம். எங்கேயும் போய் நாங்க பாஜகவில் போயிட்டு எந்த அமைச்சரையோ பிரதமரையோ இல்ல வேற யாரையும் போய் நாங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போய் சந்திச்சுட்டு உட்காந்துடல. இதெல்லாம் செய்வது திமுக தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நிறைய அமைச்சர் மீது வந்தது, பொன்முடி அவர்கள் மீது வந்தது, நேரு கே நேரு அவரு வந்து ஒரு இடி வந்து
வழக்கு தொடர்றேன்னு சொல்லிட்டு போடும்போது உடனே பாத்தீங்கன்னா அங்க உடனே இங்க இருந்து ஒரு தூது அங்க போறாங்க, திரும்ப பாஜக கிட்ட பேச. இந்த மாதிரி எப்பொழுதெல்லாம் இடி மூலியமாக பாஜக மூலியமா அழுத்தம் வருகிறதோ அப்பெல்லாம் ஒரு மறைமுக ஒரு கூட்டணியாக மறைமுகமாக ஒரு பேரம் வந்து திமுக தரப்புல தான் நடத்தப்படுகிறது. இவர்கள் தான் பாஜகவுடைய கூட்டணியாக பி டீமாக ஒரு மறைமுக கூட்டணியை வைத்துக் கொண்டு செயல்பட்டு இருக்கிறாங்க. இதுதான் தளபதி ஆரம்பத்துல இருந்தே சொல்றாரு, இவர்கள் தான் மறைமுகமாக கூட்டணி வைத்துக் கொண்டு இருக்கிறாங்க, நம்மள வந்து பி டீம்ங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால இந்த பி டீம் வேலை எல்லாம் இனிமேலாம் செயல்படாது. இவர்கள் தான் பி டீமாக செயல்படுகிறார்கள், நாங்க இல்ல. எங்களுக்கு அவசியமும் இல்லை. ஆனால் தான் நாங்க தனித்து நிக்கிறோமோ கூட்டணி நிக்கிறோமோ, பாஜக அல்லாத ஒரு கூட்டணி அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறார் எங்க தலைவர் விஜய் அவர்கள். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது வெளிப்படையாகவே நாங்கள் எங்களை எதிரின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். விஜய் அவர்களை வச்சு காங்கிரஸ் வந்து டிஎம்கேவோட பேரம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் சொல்லிருக்காரு சார். எப்படி சார் பாக்குறீங்க? சீமான் சொல்லுவாருங்க, அவர் என்ன அவர் இஷ்டத்துக்கு சொல்ல. அவருடன் யாருமே கூட்டணி வருவதில்லை, அவரோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதில்லை. கூட்டணி நடத்துறவர்களுக்கோ கூட்டணி வருவதற்கோ கூட்டணியை பற்றி பேசுற அளவுக்கு சீமான் அவர்கள் வந்து பெருசா ஒன்றும் பெரிய அளவுல வாக்கு சதவீதத்தை அவர் வச்சிடல. அதனால வந்து அவர்கிட்ட யாரும் வரலங்கிறதுக்காக எல்லாரையுமே நம்ம வந்து குறை பேசுவது போல சீமான் அவர்கள் பேசுவது நியாயமற்றது. காங்கிரஸ் வராங்கன்னா கூட்டணி அரசியல்னு இருக்கும் போது கூட்டணி கட்சிகள், கூட்டணி விஷயங்கள், சீட்டுகள், எத்தனை இது கொடுக்குறோம் போறோங்கிறது எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய ஒரு அடிப்படையான ஒன்று இல்லைங்களா? எல்லாமே ரொம்ப ஒரு அடிப்படையான ஒன்று. ஒரு தேர்தல்னு வரும்பொழுது நீங்க கூட்டணி வரீங்களா, உங்களுக்கு எத்தனை சீட்டு வேணுமா, எத்தனை சீட்டு வேணுமா, எல்லாம் நடக்கக்கூடியது. அதுல என்ன தவறு இருக்கு? காங்கிரஸ் அந்த மாதிரி செய்யறாங்களான்னு எனக்கு வந்து அதிகாரப்பூர்வமா எனக்கு தெரியாது. ஒருவேளை அப்படி செய்தாலும் அதுல ஒன்றும் தவறு இல்லையா, அதுல ஒன்றும் சட்டப்படி ஒன்றும் குற்றம் கிடையாது. அதை வச்சுட்டு பேரம் பேசுறாங்கன்னா எந்த கட்சிகளை விருப்பம் இருக்குதோ அதை ஏற்றுக்கொள்ள போறாங்க, விருப்பம் இல்லை அப்படின்னா எங்களுக்கு நீங்க வேண்டாம்னு சொல்ல போறாங்க. இந்த நேரத்துலதான், தேர்தல் நேரத்துலதான் தன்னோட பலத்தை நிரூபித்துக் கொள்கிறார்கள் கட்சிகள். தளபதி கூட அவங்க வந்து கூட்டணி சேரணும்னு முடிவு பண்றாங்க காங்கிரஸ்னா, தளபதி சரின்னு சொல்றாருன்னா அதுல ஒன்னும் மாற்றத்துக்கு இல்லையே. அதுல என்ன தவறு இருக்குது? எல்லா கட்சிகளும் அப்படி மாறி மாறி கூட்டணி வைத்தது தானே. இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் இன்னைக்கு திமுகவுடன் கூட்டணி இருந்தது. ஆனா அன்னைக்கு மூன்றாவது அணியை உருவாக்கி தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒன்னா தானே இருந்தாங்க. இன்னைக்கு அவர்கள் எல்லாம் திமுக கூட்டணி போலையா? அவர்கள் எல்லாம் பேரம் பேசி இன்னைக்கு வரலையா? அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அரசியல்னா இது எல்லாம் இருக்கதான் செய்யும். இதுல ஒன்றும் தவறும் கிடையாது. தளபதியை காமிச்ச கூட்டணி அங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. காங்கிரஸ் சுயமரியாதை இருந்தது அப்படின்னா, காங்கிரஸ் உண்மையிலேயே தன்னுடைய பலத்தை திரும்ப நிரூபிக்கணும்னு நினைச்சதுன்னா இந்த வெறும் 10 சீட்டுக்கும் 15 சீட்டுக்கும் திமுகவுடன் அடிமையா இருக்கக்கூடாது. தங்களை நிரூபித்துக் கொள்ள வேண்டும். திரும்ப பாஜகவை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு மாற்று சக்தியாக வரணும்னா அவங்க சில மாற்றங்களையும் சில முக்கிய முடிவுகளையும் எடுத்தாகணும். கடைசி வரைக்குமே திமுகவுடைய துணையோட திமுக காலை பிடிச்சிக்கிட்டே தான் வரணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு அடிமை கட்சியாக உள்ள இருக்கிறதே தெரியாம இருந்துதான் போகும் காங்கிரஸ் கட்சி. அவர்கள் ஒரு மாற்றத்தை வர வேணும்னா ஒரு பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்போட ஒரு ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்திலே பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தளபதியெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நல்ல விஷயம். அவர்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி போறாங்கன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா கடைசி வரைக்கும் திமுகவுடன் ஒரு அடிமை கூட்டணியாக எதுலையுமே பங்கு இருக்காது. எதுலையுமே பேருக்கு நாங்களும் எம்எல்ஏன்னு சுத்தி வரலாமே தவிர்த்து அதிகாரத்திலையும் அவர்களுக்கு எந்த செல்வாக்கும் இருக்காது, ஆட்சியிலும் எந்த ஒரு பயனும் இருக்காது. பெயருக்கு இருக்கார்கள். அவர் இருக்கக்கூடிய தொகுதியில, காங்கிரஸ் இருக்கக்கூடிய தொகுதியில எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல அவர்களால ஏதாவது ஒரு திட்டத்தை அங்க முன்னிறுத்தி கொண்டு வர முடியுதா? பாத்திருக்கீங்களா? காங்கிரஸ் வந்து இத்தனை எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க திமுக கூட கூட்டணியில, எங்கேயாவது வெற்றி பெற்றாலும் அந்த இடத்துல அவர்கள் தனித்த ஒரு திட்டத்தை கொண்டு வர முடியுமா? திமுக என்ன சொல்லுதோ அதுதான். இங்க கடலூர் மாவட்டத்துல எம்பியா டாக்டர் விஷ்ணு பிரசாத் வந்தாரு, காங்கிரஸ் தான். என்ன திட்டத்தை கொண்டு வந்தார்? அப்ப வெற்றி பெற்று போனவர் 5 வருடம் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் அவர் இந்த பக்கம் வரல. 2 வருடங்கள் ஆகுது, இன்ன வரைக்கும் வரல. அப்போ அவங்களாம் என்ன செய்ய முடியுது? ஒண்ணுமே செய்ய முடியல. தனித்து அவர்களால் எந்த முடிவுமே எடுக்க முடியல. அது மத்திய அமைச்சராக இருந்தாலும் சரி, இல்ல மத்தியில வெற்றி பெற்றாலும் சரி, நாடாளுமன்ற அமைச்சராக இருந்தாலும், இங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் எதுவுமே அவங்களால செய்ய முடியாது தனித்து. திமுகவுடைய தயவு வேண்டும், திமுகவின் சொல்படிதான் அவர்களால் நடக்க முடியும். அப்படி ஒரு இது தேவையா அரசியல்ல? இன்னும் எத்தனை காலத்துக்கு அடிமையாக காங்கிரஸ் இருக்க போகுது இந்த மாதிரி? அதனால அவர்கள் முன்னேறணும், பாஜகவை எதிர்க்கிற அளவுக்கு வளரணும்னு நினைச்சா நிச்சயமாக ஒரு மறு பரிசீலனை அவர்கள் செய்யணும். இந்த முறை செஞ்சா அவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் மக்களிடையே இருக்கும். இல்ல அப்படின்னா வழக்கம் போல அடிமையாகவே இருக்க வேண்டியது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா அவர்கள் வந்து ஐயா செங்கோட்டையனுக்கு வந்து வயசாகிட்டது, அவர் ஒரு செல்லா காசுன்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு சார். இது எப்படி சார் பாக்குறீங்க? செல்லூர் ராஜு வாலிபர் அவரு
செல்லூர் ராஜுவே அவரே கிழவர் தான் ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஏதோ இப்ப வந்து சாட்டை துரைமுருகன் எல்லாம் பேசுறாரு இல்ல இது பண்றாருன்னா ஏதோ அரசியல் அறிவு இல்லாம அரசியல் அனுபவங்கள் இல்லாம ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக கத்திட்டு இருக்காருன்னு நம்ம கடந்து போகலாம். செல்லூர் ராஜு எல்லாம் ஒரு அமைச்சராக இருந்தவர், இத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருந்தவர், ஜெயலலிதா எம்ஜிஆர்னு பல பேருடன் பயணித்தவர். அவர்கள் இப்படி முதிர்ச்சியற்று பேசுவதெல்லாம் வந்து வேடிக்கையா இருக்குது. இவர்களுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இவருடைய பேச்சுக்களை பார்க்கும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கே செல்லூர் ராஜுக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் வெளியில வந்துட்டார், அந்த கட்சியில ஏதோ ஒரு மனக்கசப்பு, அவர் வெளியே ஏறிட்டார், புது கட்சிக்கு வந்துட்டார். வெளியில இருந்து வந்த பிறகு அந்த கட்சியை பத்தி எந்த ஒரு அவதூறும் அவர் பரப்புவதில்லை, எந்த அமைச்சரை பத்தியும் அனாவசியமாக பேசவில்லை. பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏதோ ஒரு வகையில அவர் பதில் சொல்றார், அதுவும் மரியாதையாகவும் ரொம்ப இதுவாகவும் சொல்றார். ஒரு அரசியல் பாணியில அவருக்கு என்ன ஒரு வகையிலயோ அது சொல்றாரு, எந்த வகையிலயும் இந்த மாதிரி கீழ்த்தரமான பதில்களை சொல்ல. செல்லூர் ராஜும் போல ஒரு அடிப்படையான தகுதியற்ற ஒரு இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் தான் இவ்வளவு கீழ்த்தரமாக வயதானவர், செல்லா காசு, எதுக்கும் பயன்படாதவர் அப்படின்னு தரம் தாழ்ந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். செல்லூர் ராஜு பேச்செல்லாம் நாம வந்து பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. மக்கள் மத்தியில அப்படி போகணும். பாருங்க, இந்த மாதிரி ஆட்களை தான் நீங்களாம் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க போறீங்களான்னு மக்கள் மத்தியில கேள்வி எழுப்ப வேண்டிய நேரம் இது. செங்கோட்டையன் அண்ணன் அவர்களை வந்து நாம வந்து இப்போ ஏதோ அவரை வருத்தப்படுறதுக்கோ இவரை பேசுறத வந்து வச்சு நம்ம வந்து அவர் வந்து சிந்திப்பதற்கோ ஒண்ணும் இல்லை. இவர்களுடைய பயத்தின் உச்சகட்ட பயம் இவர் இப்படி பேசுறாரு செல்லூர் ராஜு, அவ்வளவுதான். தரம் தாழ்ந்த பேச்சு. இந்த பேச்சு எல்லாம் வந்து எந்த வகையிலும் செங்கோட்டையன் அண்ணனுடைய வாக்கையோ இல்ல அவருக்கு இருக்க செல்வாக்கையோ எதையுமே பாதிக்காது. அவர் தரத்தை அவர் இழந்துக்கிறார், செல்லூர் ராஜு தன்னோட தரத்தை அவர் இழந்துக்கிறார், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கணுமாங்கிறத மக்கள் ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சு அவருக்கெல்லாம் வாக்கு செலுத்தணும். திருவண்ணாமலையில டிவிகே மாவட்ட செயலாளர் வந்து அவரோட பிறந்த நாளை ஒரு ஊர்வலம் மாதிரி கொண்டாடிட்டு போயிருக்காரு. அது மக்கள் இடத்துல வந்து ரொம்ப பிரச்சனைக்குரியதா இருக்கு. அதுவும் பார்த்தேன். அது ஒரு சில இடத்துல ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் அதை வந்து அந்த மாதிரியான செயல்பாடுகளை ஈடுபடுறாங்க. அது வந்து கண்டிக்கத்தக்கது. கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அண்ணன் அவர்கள் வந்து அதுக்கும் ஒரு அறிவிப்பை இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். உங்க பிறந்த நாள் கொண்டாடுங்க, உங்களுடைய செயல்பாடுகளை உங்களோட தனிப்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாமே செய்யுங்க, உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் பொதுமக்களை பாதிக்கிற மாதிரி, பொதுமக்களுக்கு இடையூறு தர மாதிரி எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை ஒரு கண்டனமாகவே அவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். இது வரவேற்கக்கூடியது. தவறு செய்யறாங்க அப்படின்னா அது இயல்பு, எல்லா இடத்துலையும் தவறு செய்யக்கூடியது, அதை உடனடியாக கண்டிக்கக்கூடிய தலைமையை பாராட்டக்கூடியது. இது இப்படிதான் இருக்கணும். மாவட்ட செயலாளர்கள் வரும்போது மக்கள் பிரதிநிதியா நம்ம வரும்பொழுது பொதுவாக செய்யக்கூடிய அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் செய்யற மாதிரியான செயல்பாடுல தயவு செஞ்சு ஈடுபடக்கூடாது. தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு நம்ம தலைவர் வராருன்னா அவர் அவ்வளோ சிம்பிளா இன்னைக்கு வராரு. அவ்வளோ சிம்பிளா வந்துட்டு மக்கள் மீது உள்ள அந்த ஒரு அன்பையும் அந்த ஒரு இதையும் தான் அவர் வந்து பெறுறாரு இல்லைங்களா? அந்த வகையில இருக்கும் நம்மளுடைய செயல்பாடு. நாம ஒரு இடத்துக்கு போறோம், மக்களை சந்திக்கிறோம், இல்ல ஏதோ ஒரு செயல்பாடு செய்யறோம், அது திருமணமா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கட்சி நிகழ்ச்சியா இருக்கட்டும், இல்ல ஒரு பிறந்தநாள் விழாவே இருக்கட்டும், எது செஞ்சாலும் மக்கள் வந்து வாழ்த்துற மாதிரியோ வரவேற்கிற மாதிரியோ நம்மளை பாராட்டுற வகையில இருக்கணும். நம்மள வந்து ஒரு தொந்தரவாகவோ இல்ல நம்ம செயல்பாடை வந்து பார்த்து முகம் சொல்லிக்கிற வகையில இருந்துடக்கூடாது. அதை இன்னைக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் ரொம்ப திட்டவட்டமாகவே அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். அதன்படி எல்லா மாவட்ட செயலாளரும் நடந்துக்கணும். பொதுவா நடக்கிறது இல்லை, இந்த மாதிரியான தவறுகளை எல்லா மாவட்ட செயலாளரும் செய்வதில்லை, நடப்பதில்லை. யாரோ ஒரு சிலர் செய்வதும் கட்சிக்கு ஒட்டுமொத்தமா கெட்ட பேரை கொடுக்குது, அதை தவிர்க்கணும். இது பொதுச் செயலாளர் கொடுத்த அறிக்கை சரியானது, சரியான நேரத்துல அவர் கொடுத்திருக்கிறார், வரவேற்கக்கூடியது.